சரி, குற்றாலத்தில் குளிச்சு முடிச்சாச்சு. குற்றாலத்தில் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக ஐந்தருவிக்கு போகலாமே அப்படின்னு ஒரு அழகாக ஆர்டர் கிளம்பிட்டோங்க. நாங்கள் ஐந்தருவியை பார்க்க போகிறதுக்கு அழகான காரணங்கள் நிறையா இருக்கும். அண்ட் அது ஒரு சண்டேங்கிறதுனாலையும் குற்றாலத்தில் அதிக கூட்டம் இருந்ததாலையும் நாங்கள் சரி குற்றாலத்தில் குளித்து முடித்த உடனே ஒரு அவசரமாக சில பல குளியல்களை முடித்த உடனே ஐந்தருவி போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக குளிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் போனோம். குற்றாலத்தில் தண்ணி பற்றின அப்டேட் என்ன அப்படின்னா, தண்ணி நிறையவும் இல்லை, குறையவும் இல்லை, அளவாக அழகாக வந்தது. கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். பட் அங்கே இருக்கிற நிறைய பேரோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தண்ணி வந்தால் போதும், பிகாஸ் இதை விட அதிகமாக வந்தால் கூட இப்போதைக்கு போலீஸ்காரங்க வந்து குளிக்க தடை போட்டுருவாங்க. ஸோ இந்த தண்ணியே வந்தால் போதும், குளிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற. ஆனாலும் பாருங்கள், இயற்கை கொஞ்சம் ஆம்பளைங்களை வஞ்சிக்க தான் செஞ்சுருக்கு. பிகாஸ் ஆம்பளைங்க குளிக்கிற ஏரியா பக்கம் ஒரே ஒரு விங்கை மட்டும் அனுப்பிட்டு பொம்பளைங்களுக்கு 3 விங்கு, ஸோ 3ஆக பிரிஞ்சு போய்கிட்டு இருந்தது. குற்றாலத்தில் அந்த அருவியே சதி செஞ்ச மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் குற்றாலம் டு ஐந்தருவி போகிற வழியில் 2 பக்கமும் உங்களுக்கு நிறைய ரிசார்ட்ஸ் இருக்கும் அண்ட் ஸ்டே பண்ணலாம். அண்ட் போகிற வழியில் சிற்றருவிக்கான போகிற பாதையும் இருக்கும். நீங்கள் சிற்றருவி போய் விசிட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பக்கத்து சின்னதும் பெருசுமா நிறைய ஸ்டேக்கள் அண்ட் ரிசார்ட்ஸ் இருந்தாலும் கூட ஹோட்டல்ஸ் இருக்குது. அண்ட் அதிலலாம் கூட நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணி உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் எனக்கு அந்த ரோடில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த ரோடோட அந்த மலையில் இருக்கிற மேகங்கள் எழுதுகிற கவிதைகள் இருக்குல்ல, அந்த கவிதைகள் எனக்கு ரொம்பவே பிடிச்ச கவிதைகள்ங்க. அதை பார்த்துக்கிட்டே நான் ரொம்ப தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் கூட ரசித்து பாருங்களேன். அந்த 2 பக்கமும் இருக்கிற மரங்களுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும்போது சில பல கட்டட குவியல்கள் வரும். அண்ட் அந்த குவியல்களை தாண்டி அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேகங்கள் எழுதுகிற ஒன்றை உரசிக்கிட்டு எழுதுகிற காதல் கவிதைகள் இருக்குல்ல, அதில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு மலையின் அடிவாரத்தை தான் தேடி நாம் பயணிச்சுட்ருக்கிறோம். அண்ட் அந்த மலையும் மேகங்களும் எழுதுகிற காதல் கவிதைகள் நம்ம கண்களுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரும். அண்ட் அதை நீங்கள் ரசிச்சுக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் ரோடோட 2 பக்கத்துலேயும் நிறைய மரங்கள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி போகிற வழியில் ஒரு படகு குழாம் ஒன்று இருக்கும். அண்ட் படகு குழாம், அந்த படகு குழாமில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 200 rupees பெர் ஹெட்டு பெர் 2 அண்ட் 400 rupees 300 rupees பர் 2 பெடல் போட் அப்படின்னு சார்ஜஸ் எடுப்பாங்க. அண்ட் சில இடங்களில் பழக்கடைகள் இருக்கும். அந்த பழக்கடைகளில் இந்த சீசனில் பார்க்குறதுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு எல்லா கலர்லேயுமான ஃப்ரூட்ஸ் அங்கே இருக்குது. அண்ட் அந்த இதெல்லாமே வந்து அந்த சீசனில் மட்டுமே கிடைக்கிற ஃப்ரூட்ஸு. நீங்கள் வேறு எப்போவும் அந்த ஃப்ரூட்ஸை பார்க்க முடியாது. குற்றாலத்தோட சீசனுக்குனே சில பழ வகைகள் வரும். அந்த பழ வகைகளை நீங்கள் சீசனில் வந்தால் மட்டும்தான் யூ கேன் டேஸ்ட் இட். அதர் தென் தட் உங்களால் வேறு எந்த சீசன்லேயும் என்ன விலை கொடுத்தாலும் உங்களால் அனுபவிக்க முடியாது. அப்படியான நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து குற்றாலத்துக்கே உரிய பிரத்யேகமான ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதையெல்லாமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அப்படியே எங்களுடைய பயணம் போய்கிட்டே இருந்தது. அண்ட் ரொம்ப அழகான பயணமாக தான் இது இருந்தது. தொடர்ந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். நீங்களுமே இயற்கையோடு சேர்ந்து இந்த ஒரு பயண அனுபவத்தை அனுபவித்து பாருங்களேன். எல்லா பயண அனுபவங்களும் அனுபவிக்கும் போது நமக்கு கொடுக்குற ப்ளஷர் அண்ட் ஹாப்பினஸ், அந்த ஒர்க்லோடோட அண்ட் நம்மளுடைய ஒரு டென்ஸ்டு லைஃப் ஸ்டைலில் இருந்து ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்குற பயணங்கள் அழகாக இருக்கும். அது மாதிரியான ஒரு பயணம் தான் எனக்கு எப்போவும் இந்த ரோடு கொடுக்குற அனுபவமும். நான் அடிக்கடி குற்றாலத்துக்கும் இந்த ஐந்தருவிக்கு வந்தாலும் கூட தென்காசிக்காரர்களுக்கு சில சீக்ரெட் பிளேசஸ் இருக்குது. பட் வி கேனாட் ரிவீல் இட். அதை ரிவீல் பண்ணால் எங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு வருங்கிறதும் தெரியும். ஸோ அதனால் நாங்கள் ரிவீல் பண்ண மாட்டோம். நானும் இல்லை, எந்த தென்காசி சாரங்களும் குறிப்பாக ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அது ஒரு பயணம் அழகாகவே போய்ட்டுருக்கு. தொடர்ந்து இந்த பயணத்தோட எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த ரோடுகளில் பயணித்த அனுபவங்களை உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி சண்டே, அதனால் குற்றாலத்துலேயும் சரி, குற்றாலத்தை சுற்றி இருக்கிற பழைய குற்றாலம், சிற்றருவிகள், ஐந்தருவிலையும் தேனருவிலையுமே பயங்கர கூட்டம் கன்ஃபார்மாக இருக்கும். அதுவும் கூட இது சீசன் டைம்ங்கிறத தாண்டி ஒரு குற்றாலத்தை அனுபவிக்கக்கூடிய வகையில் தண்ணி வந்துட்டுருக்குது. ஸோ அதனால் குற்றாலத்தை நோக்கி படையெடுக்கிற லோக்கல் அண்ட் வெளியூர்காரங்களோட கூட்டம் ரொம்ப அதிகம். அண்ட் இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் போன அன்னைக்கு பயங்கரமான டிராஃபிக்கும் கூட க்ரியேட் ஆச்சு. விச் மீன்ஸ் வெளியூர்லேருந்து வந்து குளிக்க வர்றவங்க நிறையவே இருந்தாங்க. நான் பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட குற்றாலத்தில் நிறைய நம்பர்ஸ் நான் பார்த்த ஞாபகம் இருக்குது. இது வந்து இங்கே டோக்கன் போடுறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அண்ட் நம்ம வண்டி 2 வீலர் தானே, ஸோ அதனால் கொஞ்சம் இவங்களெல்லாம் விளக்கிக்கிட்டு அப்படியே என்னென்ன வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டிராஃபிக்கை அனுசரித்து நாங்கள் முன்னேறி போய்கிட்டே இருந்தோம். ஃபைனலி நம்ம டெஸ்டினேஷனை நாம் ரீச் பண்ணிட்டோம். இது குற்றாலத்தை தாண்டி ஐந்தருவி. இந்த ஐந்தருவிக்கு ஏன் ஐந்தருவின் பேர் வந்துச்சு அப்படின்னு சில கிரிஞ்சு கொஸ்டின்லாம் நான் கேட்கலாம். பட் ஸ்டில் அதுக்கு ஏன் ஐந்தருவிங்கிற பேர் வந்ததுங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் எண்டில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஃபைனலி அந்த டெஸ்டினேஷனை எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் தரக்கூடிய அந்த போர்டை கூட நம்ம ரீச் பண்ணிட்டோம். விச் மீன்ஸ் நாம் ஐந்தருவியை நெருங்கிட்டோம். ஐந்தருவியை நெருங்கும்போது கூடவே அந்த அழகான மலைத்தொடரை கிழிச்சிக்கிட்டு உள்ளே போகிற மாதிரியான ஒரு அனுபவத்தை நமக்கு அதை தருது. அண்ட் இது கைஸ், இதுதான் குற்றாலத்தோட ஐந்தருவியை நாம் ரீச் பண்ணிட்டோம். தோ 1 2 3 4 5, this is 5 falls and it is from Kutralam. Hope you guys enjoyed this moment and be with the ஒரு இயற்கையோடு இருங்க. அண்ட் இயற்கையோட ஒவ்வொரு அழகையும் அது தர்ற அனுபவங்களையும் அனுபவித்து வாழ்க்கையை வாழ கற்றுக்கங்க. அண்ட் டில் த டைம், நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை கேட்ச் பண்ணுறேன். அண்ட் டில் த டைம், திஸ் இஸ் மீ ஜெயராம் signing off.